சுவடி சுவடியியல். அந்த சுவடி அப்படிங்கிற அந்த சொல் வந்து கையால் எழுதிய நூலை குறிப்பது. அது காரண இந்த சுவடு நம்முடைய கையினால் ஒரு பதிவினை பதிவிப்பது அப்படிங்கிறதுனால சுவடு. நம்ம கால் சுவடுன்னு சொல்லுவோம்ல, நம்மளுடைய கால் பதிகின்ற இடத்தை எல்லாம் சுவடுன்னு சொல்லுவோம். அதே போல இந்த கையினால் நாம் பதிவு வைப்பது தான் கையால் எழுதிய நூலை குறிக்கின்றதாக காரண பெயராக வந்திருக்கின்றது. அந்த தோடு, மடல், ஓலை, ஏடு, இதழ், இதெல்லாம் வந்து எழுதுகின்ற பொருட்களை பொறுத்ததாக வந்திருக்கின்றது. அதாவது இப்ப எதெல்லாம் வச்சு அவங்க எழுதுறாங்களோ அதையெல்லாம் அந்த சொல்லுல பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்தது அந்த தந்திரம், தூக்கு, நூல், பனுவல், புத்தகம், இந்த சொற்களும் சுவடியை போன்றே அந்த பொருளையே சொல்லியிருக்காங்க. சுவடியை பற்றி நாம் இந்த சுவடிகள் இந்த கையால் எழுதுறாங்கல்ல ஓலையில வச்சு, அதை பற்றி அறியறதுக்கு உள்ள இயல் அதே பேரை வச்சே சுவடியியல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த சுவடியியல் அப்படிங்கிற தொடர்ல சொற்பொருள், அந்த சுவடியியலின் நோக்கம், அதனுடைய தோற்றம், வளர்ச்சி, இந்த எப்படி அமையுது அப்படிங்கிறது தான் நம்முடைய இந்த பாடப்பகுதியில் நம்ம பார்ப்போம். சுவடியியலோட அதனோட நோக்கம் என்ன, நம்ம என்ன, அதனுடைய தோற்றம் எப்படி இருந்தது, அதனுடைய வளர்ச்சி எப்படி இருந்தது அப்படின்னு பார்ப்போம். சுவடி அப்படிங்கிற பெயர் வந்து தோடு, மடல், ஓலை, ஏடு, இதழ் அப்படிங்கிற பெயர்ல எழுதப்பட்ட ஏட்டிற்கும் நூலுக்கும் ஆகுபெயராக வந்தது தான் இந்த சுவடி என்ற காரண பெயர். இந்த சுவடி என்ற சொல் பற்றிய செய்தியோ அல்லது எழுதுபொருள் பற்றிய குறிப்போ எதுல காணப்படல அப்படின்னா தொல்காப்பியத்திலே சுட்டப்பெறவில்லை அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஒரு உறுதி கூற்று கொடுத்து தொல்காப்பியத்திலே இது சுட்ட பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா நீங்க அதை வந்து அதுல தொல்காப்பியத்துல இந்த சுவடி பற்றிய குறிப்பு காணப்படவில்லை என்றாலும் கூட அந்த சுவடி என்ற பெயர் நூலுக்கு ஆகி வந்த காரணத்தை நாம் அறிய முடிகின்றது, இலக்கிய சான்றுகளோடு நிறுவ முடிகின்றது. சுவடு பிளஸ் ஈ தான் இந்த சுவடி. சுவடு உடையது சுவடி என்ற காரண பெயர் தான் இதற்கு வந்திருக்கின்றது. இப்போ எழுதப்படுவதால் எழுத்து அப்படின்னு வர்றது மாதிரி எழுத்து சுவடு உடையது தான் இந்த சுவடி. பதிதலால் பதிக்கிறதுனால இது உண்டாகுது. பூவார் அடிச்சுவடு என் தலைமேல் பொறித்தலுமே, வெஞ்சினத்து அரியின் தின்கார் சுவட்டோடு விஞ்சை வேந்தர் பஞ்சியங்கமலம் பூத்த பசுஞ்சுவடு உடைத்து மன்னோ அப்படின்னு இந்த அடிகள்ல அமைந்திருக்கின்ற அந்த சுவடி என்ற சொல் பதிதலால் உண்டாகின்ற குறியினை சுட்டுகின்றதாக சொல்கின்றார். சுவடு அப்போ பாதம் நிலத்தில் பொருந்திய தடம், சுவடு உடையது சுவடி. சுவடி என்பது இணை, கற்றை, கட்டு, புத்தகம் என்னும் பெயர்களையும் பெறுகின்றது என்று இந்த ஆய்வாளர் குறிப்பிடுகின்றார். சுவடித்தல் அப்படின்னா பொருத்தி அழகுபடுத்துதல். சுவடித்தல் அப்படின்னா அன்றைய காலகட்டத்தில் நம்ம அதைத்தான் நம்ம எப்படி சொல்றோம், சுவடித்தல் அப்படின்னா பொருத்தி அழகு பார்த்தல். இன்றைய காலகட்டத்திலே அது மருவி நம்ம கூட சோடித்தல் அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் இந்த சுவடித்தல். சோடித்தல் அப்படின்னா ஒன்றை பொருத்தி பார்த்து அழகுபடுத்துது. நல்லா சோடனையா போறா பாரு அப்படிமா, நல்ல சோடனைய நல்ல சோடிக்கணும் அவளை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்ப நல்லா பொருந்தி அழகு பார்க்கறது அப்படின்னு சாதாரண பேச்சு வழக்குல நம்ம சொல்லுவோம். சோடனை அப்படின்னா அழகுபடுத்துறது பொருட்கள் அப்படிங்கிறத தேவனைய பாவாணர் அவர்களும் குறிப்பிடுகின்றார். பட்டு சுவகமோடு பாட்டுப்புறம் எழுதிய கட்டமை சுவடி பற்றிய கையினார் என்ற அடிகளிலே வருகின்ற இது வந்து பெருங்கதையில காணப்படுற ஒரு கொட்டேஷன். இந்த அடிகள்ல எது கட்டு சுவடு, கட்டு சுவடு அப்படின்னு குறிப்பிடப்படுகின்றது. கையால் எழுதப்பட்ட படிவம் இது சுவடி என்று அழைக்கப்படும். எந்த பொருளாலும் எழுதப்பட்டதாக கூட அது இருக்கலாம். எளிதாகவும் விரைவாகவும் எழுதக்கூடிய எழுது கருவிகளால் எழுதப்பட்டதுதான் இந்த சுவடி.
கல்லில் வெட்டுவது போன்ற கருவிகளை கொண்டு செதுக்கப்படுகின்ற கல்வெட்டு படிவங்களில் இருந்து இது வேறுபட்டது இந்த சுவடி. இப்ப நம்ம நேரத்தெல்லாம் பார்த்தோம் கல்வெட்டியல், அதிலிருந்து இது மாறுபட்டது. இடைக்காலத்திலே, மிக பழங்காலத்தில் அல்லது இடைக்காலத்திலே எழுதப்பெற்ற எழுத்து படிவங்களை குறிப்பதற்காகத்தான் இந்த சுவடி என்ற சொல்லானது பயன்படுத்தப்பட்டு இருக்கின்றது என்கின்றது ஆங்கில பேரகராதி. இந்த ஆங்கில பேரகராதி குறிப்பிடும் போது இந்த பழங்காலத்திலோ அல்லது இடைக்காலத்திலோ எழுதப்பெற்ற எழுத்து படிவங்களை குறிப்பதற்குத்தான் இந்த சுவடி என்ற சொல்லானது பயன்பட்டு இருக்கின்றது. தொல்காப்பிய நூற்பா ஒன்றிலே அவர் சொல்லுகின்ற போது தோடே மடலே ஓலை என்றா, ஏடே இதழே பாலை என்றா, அதுக்கப்புறம் புல்லே வருமரம் பொல்லினர் புலவர் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அந்த தொல்காப்பிய நூற்பாவிலே வருகின்ற அந்த தோடு, மடல், ஓலை, ஏடு, இதழ், இது எல்லாமே இந்த பனை, தெங்கு, கமுகு முதலியவற்றோட இலையாகிய உறுப்பினை குறிக்கின்ற மரபு சொற்கள் அப்படின்னு அவர் சொல்லுவார். அவர் மரபு சொற்கள் சொல்லுகின்ற போது இந்த எழுதப்பட்ட ஏடுகளும் தோடு, மடல், ஏடு, ஓலை, இதழ் என்ற பெயர்களால் சுட்டப்பெறுவதை இந்த இலக்கியங்கள்ல வழக்காறுகளில் நம்ம காண முடியுது. பெரும்பாலும் இவை கடித வடிவிலே எழுதப்பெற்றவை. அந்த மடல், ஓலை, நம்ம முந்தி எழுதின கடிதங்களுக்கெல்லாம் என்ன பெயர் வச்சோம்னா மடல் என்று பெயர் வைத்திருப்போம். இல்லை ஓலை கொடுத்து அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லுவோம். மடல் எழுதி அனுப்பினாள். இப்ப மாதவி எழுதிய மடல்கள் 2, அந்த 2 மடல்கள் எழுதி அவள் கோவலனுக்கு அனுப்பினாள் என்று பார்க்கின்றோம். இந்த மடல், ஓலை என்ற பெயர்களை அது பெறுகின்றன. நூல் வடிவிலே அமைந்தவை ஏடு என்ற பெயரை பெறுகின்றன. இந்த கடிதங்களாக அனுப்புற குறிப்புகளுக்கு என்ன பெயருன்னா மடல், ஓலை. அதே இது நூல் வடிவில் அமைந்ததாக இருக்குமானால் அதற்கு பெயர் ஏடு. இது நீங்க அந்த ரெண்டுத்துக்கும் உள்ள ஒரு வேறுபாட்டை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது தோடு. அணித்தோட்டு திருமுகத்து ஆயிழை எழுதிய மணித்தோட்டு திருமுக மறுத்தற்கு இறங்கி என்று வருகின்றது. சிலப்பதிகாரத்துல 8வது காதையில அழகிய தோட்டில் எழுதிய திருமுகம் அப்படிங்கிற பொருளை தான் தாளை மடலிலே எழுதப்படுகின்ற தாளை மடல் அதாவது சொல்லுகின்ற போது தோடு அப்படிங்கிற மரபு சொல்லால் சொல்லியிருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அடுத்தது மடல் அப்படிங்கிற போது அது முடங்கல், அது கடிதம் எழுதுவது. மலர்ந்த செந்தாழை மென்மடலின் மேல் தனக்கு இளங்கிளை உயிரினால் எழுது பாசுரம் உலைவது முடங்கல் இட்டி 1-2 அனுப்பலாமே. இது குசேலா வாக்கியானத்துல 283வது அடியில காணப்படுற ஒரு சான்று பாடல். இந்த அடிகளிலே மடல், முடங்கல் என்று எழுதப்படுகின்ற பொருளின் பெயராகவும் கடிதத்தை குறிக்கின்ற பெயராகவும் நாம் பார்க்க முடிகின்றது. கண்மணி அணையார்க்கு காட்டுக என்றே மண்ணுடை முடங்கல் மாதவி ஈத்ததும் இயற்பயந்தோர்க்கு மண்ணுடை முடங்கல் என்ற முடங்கல் என்ற சொல்லானது கையாளப்பட்ட இடங்களை நாம் பார்க்கின்றோம் என்று சிலப்பதிகார அடிகள் மாதவியால் எழுதப்பெற்ற அந்த கடிதம் முடங்கல் என்று பெயர் பெற்றிருப்பதை உணர்த்துகின்றன. தாளை மடலிலே எழுதப்பெற்ற அந்த கடிதமானது சுருளாக முடக்கப்பட்டு அனுப்பப்பெறுவது, அதனால் முடங்கல். அந்த தாளை மடல்ல எழுதப்பெற்ற கடிதம் அப்படியே சுருட்டி வச்சு, தாளை மடல் உங்களுக்கு தெரியும்ல, நம்ம சின்ன பிள்ளைகளெல்லாம் நம்ம தலையிலெல்லாம் வச்சு கட்டுவாங்கல்ல, அதை அப்படியே சுருட்டி ஓலையா அப்படி சுருட்டி அனுப்புவாங்களாம். அப்படி நம்ம அதெல்லாம் பார்க்கல இல்லையா? அந்த சுருட்டி அனுப்பப்படுகின்ற போது சுருளாக முடக்கப்பட்டு அனுப்புவதனால் அது முடங்கல் என்று. இப்போ கடிதத்துக்கு பெயராக இல்லை, அந்த கடிதத்தை நம்ம எப்படி அனுப்புறோம் அப்படிங்கிறதுக்கு தான் பெயர் வச்சிருக்கோம். அப்போ முடங்கல் என்று பெயராகியது அப்படிங்கிறாரு. ஓலை, இந்த ஓலைங்கிற உறுப்பை குறிக்கிறதுனால அது ஓலை என்ற சொல்லானது எழுதப்பெற்றது. அப்போ எல்லாமே அந்த எதை வச்சு அனுப்புறோமோ அதை எப்படி அனுப்புறோங்கிறதும் அதுக்கு உண்டான பெயரும் தான் அங்க பெயராக இருந்திருக்கின்றது என்பதை நாம் பார்க்க முடிகின்றது.
ஒட்டித்தான் விடுத்த ஓலை உட்பொருள் உரைமின் என்ன ஓலை உட்பொருளை கேட்டே ஒள்ளையிரு இளங்க நக்கு கணக்குத்துறை முற்றிய கடுஞ்சொல் ஓலை அரக்கு பொறி ஒற்றி ஆணையிற் போக்கி. இந்த அடிகளிலே காணப்படுகின்ற அந்த ஓலை என்ற சொல்லானது மன்னர்களுக்கு அனுப்பப்படுகின்ற அரசவை செய்திகள் ஆணைகளும் அடங்கிய கடிதங்களை குறிக்கின்றது. இது எல்லாமே சிந்தாமணியில, சீவக சிந்தாமணியில, பெருங்கதையில, தழுத்தாட்கொண்ட புராணத்துல இதுலெல்லாம் காணப்படுற செய்திகள், பாடல் வரிகள். அதுக்கப்புறமாக கொற்றவர் திருவுக்கு ஏற்ப குறித்து நாள் ஓலை விட்டார். இது தடுத்தாட்கொண்ட புராணம். அடுத்தது பெருகு மன நாளோலை பெருஞ்சிறப்பினுடன் போக்கி என்று திருஞான சம்பந்தர் புராணம். அடுத்தது தோகை மன ஓலையோடு தூது வரவடைந்தார் என்று சொல்கின்ற போது அது நைடதத்துல காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஓலை என்ற சொல்லானது திருமண செய்தி அடங்கிய கடிதங்களை குறித்து ஓலை அனுப்புதல். இப்பவுமே ஓலை எழுதணும் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதனுடைய எச்சத்தை நாம் இன்று வரைக்கும் தொடர்றோம்ல. இல்லை, ஓலை எழுதணும், திருமண ஓலை எழுதணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்று வரைக்கும் அந்த சொல்லானது நம்மிடையே ஆங்காங்கே நின்று நிலவி கொண்டுதான் இருக்கின்றது. அடுத்தது மாதவி ஓலை மலர்க்கை நீட்ட வேண்டிட் எல்லாம் குறைவின்றி தர நாம் ஓலை தருகின்றோம் தேவர்கோன் எழுதும் ஓலை என்று சிலப்பதிகாரத்திலையும், அடுத்தது களற்ற அறிவார் புராணத்திலேயும் இந்த மாதிரி காணப்படுது. அப்படிங்கிற அந்த ஓலை என்ற சொல்லானது காணப்படுகிறது என்பதை சான்று காட்டி இருக்கின்றார் ஆசிரியர். இந்த அடிகளிலே வந்துள்ள ஓலை என்ற சொல்லானது பலதரப்பட்ட சொந்த செய்திகள் எழுதப்பெற்ற கடிதங்களை சுட்டி நிற்கின்றது. ஓடு நீருடன் செலாது நிற்குமோ ஓலை ஆற்றிடை சமணர் ஓலை அழிவினால் ஆர்ந்ததப்பம். இந்த கடிதம் என்ற நிலை மாறி சிறந்த அறவுரை முதலான கருத்துக்களை அடங்கிய ஒரு இலக்கியமாக தொகுக்கின்ற தன்மை வாய்ந்த ஏடுகள் இந்த அடிகளிலே ஓலை என்றே குறிக்கப்பட்டிருக்கின்றன என்பதை பின்னெழுந்த இலக்கியங்கள் வைத்து நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. மூச்சியிற் கிடைத்த ஓலை படி ஓலை மூல ஓலை மாட்சியிற் காட்ட வைத்தேன் வருமுறை மரபுழவரும் வழித்தொண்டு செய்தற்கு ஓலை இருமையால் எழுதி தீர்ந்தேன் இதற்கு இவை என்னெழுத்து. அந்த முறிச்சீட்டு உரிமை சீட்டு ஆகிய ஆவண கடிதங்களும் ஓலை என்ற பெயரிலே ஆளப்பெற்றுள்ளன என்பதற்கு இந்த அடிகளானது நமக்கு சான்றாக அமைகின்றது. அந்த திருஞான சம்பந்தர் புராணத்துல இது காணப்படுதுமா. அடுத்தது எழுதப்பெற்ற அந்த ஏடு என்ற சொல்லானது எங்கெங்கே ஒவ்வொன்றுக்கும் இந்த ஏடு என்ற சொல் காணப்படுவது, முடக்கல் என்ற சொல் காணப்படுவது, இப்படி ஓலை என்ற சொல் காணப்படுவது எங்கெங்கெல்லாம் நம்மளுடைய இலக்கியங்களிலே காணப்படுகிறது. இந்த சுவடிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் எப்படி இருந்தது என்பதை பார்ப்பதற்குத்தான் அவர் சொல்லிக்கொண்டு இருக்கின்றார். ஏனென்றால் இதுல ஒவ்வொன்றுமே நமக்கு மிகவும் தேவையான ஒன்று. இந்த ஒருவேளை இந்த சுவடிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் குறித்து வினாக்கள் கேட்டால் நமக்கு அப்படியே லட்டு மாதிரி இதனுடைய எல்லாவற்றையும் இந்த கொட்டேஷன்ஸ் எல்லாம் அப்படியே போட்டு நீங்க அழகா எழுதிடலாம். எப்படி எப்படி தோற்றம் பெற்றது அப்படிங்கிறத செமையான ஒரு கட்டுரையாக எழுதிவிடலாம். இது ரொம்ப மிக முக்கியமானது. ஏனென்றால் சுவடிகள் அதை பற்றி நாம் தெரிந்து கொள்வது என்பது நமக்கு அவ்வளவாக கல்லூரிகளிலே இருந்ததை நம்ம பார்க்க முடியாது. எழுதப்பெற்ற ஏடுகள் அந்த ஓலைகள் ஏடு என்ற பெயரையும் பெறுகின்றன. வடமொழி வாசகம் செய்த நல்லேடு பொறுவரும் கவிதை ஏட்டை போற்றி முன் என்ற செய்தியும் கவிதையும் எழுதப்பெற்ற ஓலைகள் ஏடு என்ற பெயரால் வழங்கப்பட்டன அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அது சிலப்பதிகாரத்திலையும் திருவிளையாடற் புராணத்திலையும் காணப்படுற செய்தி. அடுத்தது நேடுமை பொருளின் உண்மை நிலை பெறும் தன்மை ஏடுற எழுதி, தன்மையெல்லாம் ஏடுற எழுதி அப்படிங்கிற செய்தியானது காணப்படுகிறது. வேகவதிக்கு எதிரேற விட்டதொரு சிற்றேடு. இது வேகவதிக்கு எதிரேற விட்டதொரு சிற்றேடு அப்படிங்கிற அந்த செய்தியானது எங்க காணப்படுது? உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான இடம், அதனால தான் கேட்குறேன். எல்லாரும் பார்த்துருக்கக்கூடிய இடம். மற்றது அந்த அதெல்லாம் அங்கங்கே நம்ம பார்த்துருப்போம், பார்க்காம இருந்திருப்போம். ஞாபகத்துக்கு வருதா ஏதாவது? வேகவதிக்கு எதிரேற விட்டது ஒரு சிற்றேடு. சமண முனிவர்கள்
இல்ல அந்த இந்த பாடல் இடம்பெற்ற எந்த இடம், எந்த இலக்கியம்? இல்ல இது நல்லா உங்களுக்கு தெரிஞ்ச ஒண்ணு, அதனாலதான் கேக்குறேன். இல்லைன்னா கேட்க மாட்டேன். ஏன்னா சட்டு சட்டுன்னு நமக்கு ஞாபகம் வரணும் இது என்ன இது என்ன அப்படின்னு. மனோன்மணியம் நாடகத்துல வர்ற முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து வரும்ல, அதுக்கு அடுத்த பகுதியில வர்றதுதான் இது. இந்த ஏடு தேடி அலைந்தனர் ஊர் எத்தனை, செய்ய சிவஞான திரளையட்டில் ஓர் ஏடு. எழுதப்பெற்ற ஓலைகளின் தொகுப்பு சுவடி வடிவிலே உள்ள நூலையும் குறித்திருக்கின்றது என்பதையும் நாம் பார்க்க முடிகின்றது. ஏடு தேடி அலைந்த ஊர் எத்தனை, செய்ய சிவஞான திரளையட்டில் ஓரேடு என்பதால் நாம் என்ற இது தமிழ் விடுதூதுல நம்ம பார்த்திருக்கோம். இந்த எழுதப்பெற்ற அந்த ஓலைகளின் தொகுப்பு சோடி வடிவிலே உள்ள நூலையும் குறித்திருக்கின்றது என்பதையும் நாம் பார்க்க முடிகின்றது. இதழ் அடுத்தது நாளேடு, வார ஏடு, திங்களேடு என்று வழங்குவது போலவே நாளிதழ், வார இதழ், திங்கள் இதழ் என்று வழக்காற்றிலே இதழ் என்ற மரபு சொல்லானது ஆகுபெயராக வழங்குவது இந்த காலத்திலுமே நாம் பார்க்க முடிகின்றது. அடுத்தது திருமுகம் அப்படிங்கிற சொல்லானது அந்த இலையாகி அந்த உறுப்பினை குறிக்கும் மரபு சொற்களிலே ஒன்றாக தொல்காப்பியர் குறிப்பிடாத ஒன்றுதான் இந்த திருமுகம் என்ற சொல். ஓலையில் எழுதிய கடிதத்தை குறிப்பதாக இந்த இலக்கிய சான்றுகள். இப்ப இந்த திரு அப்படின்னு வரும்போதே நம்ம கொஞ்சம் பின்னால நம்ம பார்க்கலாம். ஆனால் ஓலையில் எழுதிய கடிதத்தை கொடுப்பதாக இலக்கிய சான்றுகளும் இருக்கின்றன. தொல்காப்பியர் குறிப்பிடவில்லை இந்த திருமுகத்தை. ஆனால் சிலப்பதிகார காலத்திலேயே நாம் இந்த திருமுகம் அப்படிங்கிறத பார்க்க முடியுது அப்படிங்கிறதுக்கான சான்றை கொடுத்திருக்காரு. அடித்தோட்டு திருமுகத்து ஆயுளை எழுதிய மடித்தோட்டு திருமுகம் மறுத்தற்கு இறங்கி என்ற அடிகளை காட்டி அந்த திருமுகம் என்ற சொல்லானது சிலப்பதிகாரத்திலே காணப்படுகிறது என்று சொல்கின்றார். இந்த சான்றுகளிலே ஏடு சுவடி என்பன நூலை குறிக்கும் சொற்களாக பயன்படுகின்றன. இடை நரம்பு நீக்கப்பட்ட ஓலையிலே ஒற்றை அலகு ஏடு காணப்படுகின்றது. அந்த ஏட்டிலே எழுதப்பெற்றதால் நூலும் ஏடு என்றே பெயர் பெற்றது. இந்த அந்த சுவட்டினை தலங்குகின்ற அந்த ஏடுகளின் தொகுதி சுவடு அப்படிங்கிறது பெயர் பெற்றது. இது போலவே அந்த தந்திரம், தூக்கு, பனுவல், புத்தகம் அப்படிங்கிற பெயரும் நூலை குறித்து வழங்கி இருக்கின்றது. இந்த தந்திரம் என்ற சொல்லானது தரும் வகை செலுத்துதல் தந்திர உத்தி அப்படின்னு இது எங்க காணப்படுது, நம்ம படிச்ச இலக்கணம் தான், நன்னூல்ல காணப்படுது. தரும் வகை செலுத்துதல் தந்திர உத்தி என்ற அடிகளில் வருகின்ற அந்த தந்திரம் என்ற சொல்லானது நூலை சுட்டுகிறது. தந்திரம் பெறுதற்குரிய வழிமுறைகளை வகுத்து காட்டுவது என்ற பொருளில் தான் இந்த தந்திரம் என்ற பெயர். நல்ல தந்திரமா நடக்க வைக்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த தந்திர உத்தி தந்திரம் பெறுதற்குரிய வழிமுறைகளை வகுத்து காட்டுவது அப்படிங்கிறத பொருள்ல வருது இந்த தந்திரம் என்ற சொல்லானது. தூக்கு அப்படிங்கிறது, தூக்கு என்பது பாக்களை துணித்து நிறுத்துதல் என்பார் பேராசிரியர் அப்படி சொல்றாரு. தூக்கு எனினும் ஓசை எனினும் ஒக்கும் அப்படின்னு இளம்பூர்ணர் அதற்கு விளக்கம் கொடுக்கின்றார். தூக்கு என்பது சொல்லில் முடியும் இலக்கணமா, அது நிறுத்தலும் அறுத்தலும் பாடலின் என்று இன்னொரு அன்னவற்று மேல் நிற்கும் என்று நச்சனார்க்கினியரும் அதற்கு விளக்கம் அளிக்கின்றார். இந்த பாக்களை அடிதோறும் துணித்து நிறுத்தி இசைத்தலாகிய ஓசை வேறுபாட்டை உணர்த்தி நிற்கின்ற பெயர்தான் இந்த தூக்கு. வன்னுடை வன்றத்து ஓலை தூக்கினும் தூக்கு சீர்நிறுத்து தொண்ட தொகை விரி வாக்கினால் சொலவல்ல பிராம் அப்படின்னு தூக்கு என்பது சீட்டுக்கவியையும் நூலையும் சுட்டி நிற்பது அப்படிங்கிறத சுட்டி காட்டுறாரு. ஆய்ந்து அறியத்தகும் பாக்களின் தொகுதி என்ற காரணத்தால் வந்த பெயர் சீயுளால் ஆன நூல் என்றும் இது அமைகிறது. இதெல்லாம் தொல்காப்பிய பொருளதிகாரம், நன்னூல் இவற்றிலே காணப்பட்ட தொடர்களை காட்டியிருக்கின்றார். அடுத்தது பனுவல் என்பது ஆய்ந்து எழுதப்பட்ட காரணத்தினால் பாட்டுக்களின் தொகுதியாக நூலை பனுவல் என்ற காரண பெயர் வருகின்றது. இலக்கண இலக்கியங்கள் பனுவல் என்ற சொல்லை நூல் என்ற பொருளிலே ஆளுகின்றன. புலம் தொகுத்தானே போக்கரு பனுவல், பாயிரம் இல்லது பனுவல் அன்றே. இது நன்னூல்ல நம்ம பார்த்த ஒரு அடிகள் தான். அந்த நூல் பாயிரம் இல்லது பனுவல் அன்றே அப்படிங்கிறது. புலம் தொகுத்தானே போக்கரு பனுவல், இது தொல்காப்பிய பாயிரம். அடுத்ததாக புத்தகம் என்ற சொல்லானது புதிய கருத்துக்களை தன்னகத்தே தாங்கி நிற்பது, அதே சமயம்
அந்த கருத்துக்களை உள்ளத்திலே பதிய வைப்பது நூல் என்பது. அதனால அந்த புத்தகம் என்னும் வேறு பெயரையும் பெறுகிறது. அந்த நூல் என்பது புத்தகம் என்ற வேறு பெயரையும் பெறுகின்றது. புத்தகம் என்ற சொல்லானது பொத்தகம் போ என்று வழிவந்த சொல். பொத்துதல், பொருத்துதல், சேர்த்தல், தைத்தல், மூட்டுதல், மூடுதல், பொத்து, இப்போ வாய பொத்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பொத்தகம் அப்படிங்கிறது அதை மூடி அப்படியே வைக்கிறது. அந்த பொத்து, பொத்தகம், பொத்திய, சேர்த்த, ஏட்டுக்கற்றை, அதுதான் அந்த 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 பொருத்தி எல்லாத்தையும் சேர்த்த அந்த ஏட்டுக்கற்றைக்கு தான் எழுதிய ஏட்டு தொகுதி சுவடியை எல்லாம் சேர்த்துறது என்னும் வழக்கை தேவனைய பாவாணர் அந்த கருத்தாக சுட்டி காட்டுகின்றார். எப்படி இது வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொத்து, பொத்தகம், பொத்திய அப்படிங்கிறதுனால நம்ம அதுக்கப்புறம் புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படிங்கிறாரு. புத்தகம் படிக மாலை குண்டிகை பொருள் சேர் ஞான, புத்தகம் அக்கமாலை வராயம் பொருந்து கையாள் என்று பல இலக்கண அடிகள் புத்தகம் என்ற சொல்லானது கையாளப்பட்டிருக்கின்றது என்று சுட்டிக்காட்டுகின்றார். அடுத்தது நூல் பெயர் காரணம். அந்த நூலுக்கான பெயர் எப்படி? புத்தகம் என்ற சொல்லானது அச்சு நூலை குறித்து வழங்கப்பட்டதுதான். சுவடிகளிலே கூறப்பட்ட செய்திகளின் தொகுப்பு தான் அந்த தந்திரம், தூக்கு, பனுவல் இந்த சொற்களால் வழங்கியது போலவே பெரும்பான்மையான வழங்கிய அந்த நூல் என்ற சொல்லானது நமக்கு கையாளப்படுகிறது. எப்போதுமே இந்த புத்தகங்களை சொல்லுகின்ற போது நாம் நூல் என்று சொல்லிடணும். இப்போ இதழ் என்று சொல்லும் போது நம்ம எதை சொல்லுவோம், இப்போ நம்ம வேறுபடுத்தி வச்சிருக்கோம். நூல் என்பதை எதை சொல்றோம், இதழ் என்று எதனை சொல்கின்றோம் என்று. தொடக்கமும் முடிவும் முரண்படுதலின்றி தொகுத்தும் வகுத்தும் பொருள் விளக்கினிற்கும் பொருண்மை நோக்கி நூல் என்ற சொல்லானது பெருவிளக்காக நம்ம கிட்ட வழங்கி இருக்கு. அதுதான் தொல்காப்பி அந்த நூற்பா சொல்லுவார்ல, நூலறப்படுவது நிவனும் காலை முதலும் முடிவும் மாறுபோடின்றி தொகையினும் வகையினும் பொருண்மை காட்டி நுண்ணிதின் விளக்கல் அது அதன் பண்பே அப்படின்னு சொல்றார். இந்த நூற்பாவால் விளக்குகின்றார். பஞ்சினை கொண்டு நூற்கப்பெறும் நூலினை போல சொற்களை கொண்டு ஆக்கப்படுதலினால் மரத்தின் புறக்கோட்டத்தை தீர்க்கும் நூலினை போல மக்களின் மனக்கோட்டத்தை, மக்களின் அதாவது ஒரு நமக்கு ஏதாவது ஒரு மாறுபாடு வருகின்றது. அந்த புத்தகங்களை படிக்கின்ற போது இந்த புத்தகங்கள் நமக்கு நிறைய ஒரு மன வலிமையை கொடுக்கும். நான்லாம் இருக்கேன், நீ என்னை படி அப்படின்னு சொல்றது மாதிரியே அது கேட்டுக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். எத்தனையோ அறிஞர்கள், மிக அதிகமான நூல்களை எழுதியவர்கள், திறமான நூல்களை எழுதியவர்கள், அவர்களெல்லாம் நம்மோடு இருக்கின்றார்கள் என்ற வலிமையை நமக்கு கொடுக்கும். எந்த இடத்துல என்ன வேணுமோ அதையெல்லாம் நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்போ நமக்கான அந்த கோட்டத்தை தீர்க்கின்ற வல்லமையும் இந்த நூலுக்கு உண்டு அப்படிங்கிறது தான் சொல்றாரு. என்னை பொறுத்தவரையெல்லாம் அதுதான் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய ஒரு தூண் அப்படின்னு சொல்லலாம். பேக் போன் இருக்குது அப்படின்னு சொன்னா அது நூல்கள் தான். ஏனென்றால் எந்த ஒரு கடினமான சூழ்நிலையும் கடக்கிறதுக்கு அந்த நூல்கள் தான் பயன்பெற்றிருக்கு. காசே இல்லைனாலும் கன்னிமரா லைப்ரரியோட சேர்ந்து அந்த இதுல போயிட்டு நிரந்தர இதுல புத்தகம் வாங்கிட்டு அந்த புத்தகத்தை அது அப்படி படிக்கிறதுங்கிற அது ஒரு ஆனந்தமான, அதாவது நமக்கு என்ன இருக்கு இல்லை நாளைக்கு இது வேணுமே அப்படிங்கிறத தாண்டி அந்த புத்தகத்தை படிச்சா 10 நாளைக்கு சாப்பிட்டது இல்லை, வாழ்நாள் முழுக்க ஒரு திருப்தியான மனநிலையோட இருக்கிற ஒரு மனநிலைய கிடைக்கும். அப்படி ஒரு இதுதான், அதுதான் சொல்றாரு. அந்த மனக்கூட்டத்தை நமக்கு மனம் வேறுபடலாம், மாறுபடலாம், அந்த மாறுபாட்டை எல்லாம் தீர்க்கக்கூடியதாக இந்த நூல் இருக்கும் அப்படிங்கிறத. பஞ்சிதன் சொல்லா பனுவல் இழையாக செஞ்சொற் புலவனே செய்கிழையா எஞ்சாத என்று சொல்கின்றார். இது தொல்காப்பியம் பொருளதிகாரத்திலே 478 அத நூற்பா. அதுக்கு முன்னாடி பார்த்ததுதான் 478 நூற்பாமா. கையேவா யாக கதிரே மதியாக மயிலா நூல் முடிவுமாறு மரத்தின் கணக்கோட்டம் தீர்க்கும் நூலை ஆதலின் மாந்தர் மனக்கோட்டம் தீர்க்கும் நூல் மாண்பு என்று நூல் என்னும் பெயர் வந்ததற்கு காரணம் கூறுவது இது நன்னூல் நூற்பா சொல்லியிருக்கார். அடுத்தது நூல் என்ற சொல்லானது இலக்கண இலக்கியங்களிலே எப்படி பயின்று வருகிறது என்பதை நாம் பார்க்கலாம்.
முனைவன் கண்டது முதல் நூலாகும். முதல் வழி சார்பன நூல் 3 என்பது இலக்கண தொடர்கள். நவில் தோறும் நூல் நயம் போலும் அப்படிங்கிறது நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறது. மாலை மார்வ நூலறி புலவ அப்படின்னு திருமுருகாற்றுப்படையில கூறப்பட்டிருக்கு. என்று இலக்கியங்களிலே நூல் என்ற சொல்லானது பெருவாரியாக பயின்று வருகிறது. நூலகம், நூல அழகு, அடுத்தது நூலறி புலவர், நூலறிவு, நூலாசிரியர், நூலரு உரைகாரர், நூல் குற்றம், நூல் நயம், நூல் வகை, நூல் வல்லார், நூல் வழக்கு, நூற்பா, நூற்பொருள், நூன்முகம், நூன்முடிவு, இந்த தொடர்கள் எல்லாமே எதனை அடிப்படையாக வைத்துத்தான் வந்திருக்கின்றன? நூல் என்ற சொல் வழக்காற்றில் அந்த அடிப்படையாகத்தான் வந்திருக்கின்றன. இந்த நூல் என்ற சொல்லானது வழக்காற்றிலே மிகுதியாக இன்றைக்கும் பயன்பாட்டிலே இருந்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அடுத்தது இந்த சுவடி என்ற வழக்காறு. இந்த அனைத்து சொற்களின் வழக்காற்றினை எல்லாம் நோக்கிற போது இந்த தோடு, மடல், ஓலை, ஏடு, இதழ் என்ற ஆகிய அந்த சிறை பெயர்கள் ஆகுபெயர்களாக எழுதப்பெற்ற சுவடிகளை குறிக்கின்றன என்பதை நாம் பார்த்தோம். இதை போன்ற அந்த தந்திரம், தூக்கு, பனுவல், புத்தகம் என்ற சொற்களும் காரண சொற்குறிகளாக நூலை குறித்தன என்பதையும் பார்த்தோம். இந்த நூல் என்ற பெயரானது பொருட்சிறப்போடு ஓமையாக பெயராகவும் காரணக்குறியாகவும் பெருவழக்கிலே இருந்து வருகிறது என்பது வெளிப்படையாக நமக்கு தெரிகின்றது. இதை போலவே அந்த சூடி என்ற சொல்லானது நூலை குறித்து நிற்கும் காரண பெயராகி வழக்காற்றிலும் இருந்து வருகிறது என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அந்த அடுத்தது இயல் என்ற சொல்லானது இசை, இயற்றமிழ், இலக்கணம், ஒழுங்கு, ஓத்து, குணம், சாயல், நடை, பகுதி என்ற பொருட்களை உடையது என்கின்றார்கள். சுவடியியல் என்ற இப்போ இயல் சுவடிங்கிறதுக்கு நம்ம ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. எதெல்லாமா நம்ம காணப்படுது, எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத. இந்த சுவடி இயல், அந்த சுவடி இயல் என்கின்ற பொழுது இயல்பை உணர்த்துவது, அந்த சுவடிகளின் இயல்பை உணர்த்துவது என்ற பொருளில் தான் இது கையாளப்படுகின்றது. உணர்த்துகின்ற பகுதி என்னும் பொருளிலும் இந்த சொல்லானது இலக்கண இலக்கியங்களிலே இயல் என்பதை இயல் என்ற சொல்லானது உணர்த்துகின்ற பகுதி அப்படிதான் கையாளப்படுது அப்படிங்கிறதையும் நம்ம இலக்கண இலக்கியங்கள்ல பார்க்க முடியுது. தொல்காப்பியத்தில் இயல், இப்ப சுவடியை பார்த்தாச்சு. அடுத்தது அது பக்கத்துல இருக்குல்ல ஒரு சொல்லு இயல்னு, அந்த இயல் என்ற சொல்லானது நம்ம எங்கெல்லாம் இப்ப சுவடி இயல் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். அந்த சுவடி இயல் என்ன, அந்த இயல் எங்கெல்லாம் காணப்படுது? தொல்காப்பியத்திலே இயல் என்ற சொல்லானது எழுத்துக்களின் பிறப்பு உணர்த்தலால் பிறப்பியல் என்று பெயர்த்து ஆயிற்று. மொழிகளை புணர்க்கும் புரைவை உணர்த்தியவா புணரியல் என்று பெயராயிற்று. உருவுகளோடு பெயர் புணரும் இயல்பு உணர்த்தினமை அந்த உருவியல் என்ற பெயரினை உடுத்தாயிற்று என்று தொல்காப்பிய இயல்களுக்கு விளக்கம் கூறுகின்றார் நச்சினார்க்கினியர். பெயர் இலக்கணம் உணர்த்துகின்றார், அதனால் இது பெயரியல் என்று பெயர்த்தாயிற்று. இதற்கு சேனாவரையர் இப்படி விளக்கம் தருகின்றார். இயல் என்ற சொல்லுக்கு தரும் விளக்கம் இது. அப்போ பிறப்பியல் தொடங்கி மரபியல் ஈராக குறிப்பிடப்படும் இயல்கள் அனைத்தும் இவ்வாறே அமைந்திருக்கின்றது. இயல் என்று வருகின்ற போது அது எதை குறிக்கின்றது அப்படிங்கிறத இந்த அறிஞர்கள் எல்லாரும் நம்ம உரையாசிரியர்கள் குறித்திருக்கின்றார்கள். அதை வைத்து நாம் உணர முடிகின்றது. பெயர் இலக்கணம் உணர்த்துகின்றார், அதனால் இது பெயரியல் என்று பெயர்த்தாயிற்று என்று சொல்கின்ற போது அப்போ அதற்கான பொருளை விளக்குகின்ற வகையிலே அமைவதுதான் அந்த இயல் என்பது. அடுத்தது இலக்கியங்களிலே இயல் என்ற சொல்லானது எப்படி கையாளப்பட்டிருக்கு இப்ப இலக்கணத்துல பார்த்தோம். அடுத்தது இலக்கியத்துல வேத்தியல் பொதுவியல் என்றிருத்திரத்தின் நாட்டியர நூல் நன்கு கடைபிடித்து எண்ணும் எழுத்தும் இயலைந்தும் பண்ணாகும் அப்படிங்கிற இலக்கிய அடிகள் இயல் என்ற சொல்லை பயன்படுத்துவதற்கு நாம் சான்றாக காட்டலாம். என்னமா எந்தெந்த இடத்துல அப்படின்றது தொல்காப்பியத்துல சொன்னீங்களா? ஆமா, அது அப்படியே எந்தெந்த இடம்னு சொன்னீங்கன்னா இல்லம்மா, நான் அதுக்கு அந்த இது குறிப்புக்கு எல்லாம் அனுப்பி வச்சிருவேன் உங்களுக்கு. சரியா, என்னென்ன இடம் அப்படின்னு. சரியா, ஓகே. அதெல்லாம் தெளிவா உங்களுக்கு அனுப்பி வச்சிருவேன். என்னன்னா இது மிக அருமையான ஒரு நல்லா இருக்கு. இது ஒருவேளை உங்களுக்கு சுவடியல் பற்றி ஒரு கட்டுரை கேட்டாங்கன்னு சொன்னால் எழுதுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். கேட்டால் நமக்கு ஜம்முன்னு அப்படியே எழுதி அப்படியே அழகா மார்க்க தூக்கிடலாம். இதை கேட்கட்டும், ஏன்னா இது நிறைய சான்றுகளும் இருக்குது, நல்லா இருக்குது. அப்போது நமக்கு அது சுவடியல் பற்றி எப்படி கேட்டாலும் நம்ம எழுதுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பாகவும் இருக்கும் இந்த கட்டுரை.
இல்லையா? அதனுடைய தொடக்கம் பற்றி எழுதுவதற்கோ எல்லாத்துக்கும் இந்த கட்டுரையானது மிகவும் வாய்ப்பாக இருக்கும். அதனால இதை கொஞ்சம் என்னென்ன அப்படிங்கிறத நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. அதனுடைய இதெல்லாம் குறிப்பெடுங்க. முதல்ல அதை அப்படியே பேப்பர்லயே நீங்க கண்ணாலேயே மட்டும் பார்க்க கூடாது. அதுதான் இங்க முக்கியமானது. உங்களுக்கு நல்லாவே இருக்கு அந்த கட்டுரை என்றாலும் கூட நீங்க கண்ணால மட்டும் அப்படி பார்த்துட்டு விட்டுட்டீங்கன்னா அது கண்ணால மட்டும் பார்த்துட்டு அப்படியே அதுவும் எஸ்கேப் ஆயிடும். அது நம்ம கைக்கு கொண்டு வரணும். கைக்கு கொண்டு வந்தாதான் அது மூளைக்கு போகும். கையால அதை உட்கார்ந்து எழுதணும். அந்த ஒவ்வொரு சான்றுகளையும் பிடிச்சு நம்ம எழுதணும். எழுதும் போது மட்டும்தான் அது மூளைக்குள்ள போய் அது ஸ்டோர் ஆகும். இல்லைன்னா அது ஸ்டோர் ஆகாது. இப்போ நம்ம வேற ஏதோ ஒன்று பார்க்குறோம், கம்ப்யூட்டர்ல நம்ம டைப் அடிச்சாதானே அது நம்ம ஒரு கட்டுரையாக அதை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். நான் இல்லை நான் எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னா இன்னொரு நேரத்தில் நம்ம நினைச்சு பார்த்தா கூட ஐயோ அது எங்கேயோ படிச்சோமே, என்னவோ படிச்சோமே, ஏது படிச்சோமோ அப்படின்னு அந்த தோணுது இல்லை. அதை போன்றது தான். அதனால உங்களுடைய கைகளால் அந்த நோட்டில் நான் ஒவ்வொரு இயலுக்கும் ஒவ்வொரு நோட்டு போடுங்கன்னு சொல்லியிருக்கேன். அந்த நோட்டு எத்தனை நோட்டு தீர்ந்தாலும் சரி அந்த ஒரு நோட்டில் மட்டும்தான் எழுதணும். ஒரு இயலுக்கு ஒரு நோட்டு அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு இயல் முழுக்க 10 நோட்டு வந்தாலும் 10 நோட்டு வச்சு எழுதணும். ஏன்னா பின்னாடி எங்கேயாவது ஒரு நோட்டில் எழுதி வச்சுட்டு பின்னாடி தேடக்கூடாது. இன்னும் 5 மாதம் இருக்கு. 5 மாதம் கழிச்சு நீங்கள் கடைசி நாள் எல்லாத்தையும் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இருந்து திருப்பி பார்ப்பீங்கல்ல, அப்போ உங்களுக்கு குழப்படி வரவே கூடாது. ஏன்னா இது வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய அதிகம். ஐயோ அந்த தேடுறதுலயே நம்ம நேரத்தை கழிப்போம். அதனால தான் நான் இந்த தேடுற நேரத்தை குறைக்கிறதுக்காக தான் இந்த ஒரு இதை சொல்லியிருக்கேன். நமக்கு தேடுதலே ஒரு 2 மணி நேரமா சுற்றி சுற்றி தேடுவோம். இது எங்க இருக்கு, இங்க இருக்கு, இங்கே வச்சுட்டேனா, அங்கே வச்சுட்டேனா, இந்த நோட்டில் இருக்கா அப்படின்னு. அது மேலே அட்டையில இது எத்தனாவது இயல் அப்படின்னா எத்தனாவது அலகு அப்படின்னு போட்டுட்டோம்னா நம்ம தேடுறதுக்கு சரி டேட்டு மட்டும் போட்டுட்டோம்னா கூட நமக்கு எல்லாத்தையும் ஒவ்வொரு நாள் நம்ம என்னென்ன எழுதுறோம் அப்படிங்கிறது. அதே சமயம் நீங்க எழுதி பார்க்குற விஷயங்களை அதை தனியாகவும் வச்சுக்கோங்க. நீங்க ஒவ்வொரு கட்டுரையா எழுதுறீங்கன்னா அந்த கட்டுரைகள்ல எழுதி, இது ரொம்ப மிக முக்கியமான கட்டுரை. நீங்க தனியாக எழுதி வைத்துக்கொண்டு அந்த சின்ன மேற்கோள்களை எல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. சின்ன சின்ன மேற்கோள்கள் தான், அதை படிச்சு வச்சுக்கோங்க. சுவடிகளை பற்றி ஆய்வதும் அறிவதும் உணர்வதும் உணர்த்துவதும் கற்பிப்பதும் கற்பதும் அந்த பயிற்சி தான் அந்த சுவடியியல் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த காட்டுகளும் விளக்கங்களும் உறுதிப்படுகின்ற இதே பொருளிலே ஆளப்படுகின்ற அந்த உளவியல், சமூகவியல், தமிழியல், நடையியல், புவியியல், பொருளியல், மொழியியல், வணிகவியல் போன்ற தொடர்களும் ஒப்பு நோக்கத்தக்கன. நான் என்னுடைய நான் அடித்து ஏதாவது ஒரு கட்டுரையை போடுறேன் அப்படின்னு சொன்னால் அந்த கட்டுரை என்னுடைய ஆப்பில் மட்டும்தான் வரும். நான் வந்து பிடிஎஃபாக நான் கொடுக்க மாட்டேன். பிடிஎஃபாக உங்களுக்கு இந்த மாதிரி அனுப்ப மாட்டேன். நீங்கள் உடனடியாக அது வாட்ஸ்அப்லேயே அனுப்பி போயிடும். நான் ஆப்பில் இருக்கும், ஆப்பில் அந்த மெட்டீரியலில் இருக்கும். நீங்கள் அதில் இருந்து நீங்கள் எடுத்துக்கோங்க, எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. சரியா? இல்லை அதுலேயே படிக்கணும் அப்படின்னு நினச்சா கூட எனக்கு எழுதுறதுக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்னா அதுலேயே உட்காந்து படிங்க ஃபோனில் வச்சு. அவ்வளோதான். சுவடிகளின் நோக்கம், சுவடி பற்றிய செய்தி, சுவடிகளின் தோற்றமும் வளர்ச்சியும், எப்படி அந்த பொருளை தொடங்கி சுவடிகளின் செய்திகளை அச்சிட்டு வெளியிடுகின்ற முறை, அதனுடைய கடைசி வரைக்கும் அந்த பல்வேறு அந்த பொருண்மைகள் இருக்குல்ல, அந்த சூடிய முதல் இதுல இருந்து கடைசி வரைக்கும் அந்த செய்கிற அந்த பொறுமைகளை இந்த துறையானது பார்த்து கொண்டு, இந்த சுவடியியல் அப்படிங்கிற ஒரு சுவடியை பாதுகாக்கிறது, சுவடியிலிருந்து எடுக்கிறது, இதெல்லாம் பண்ற ஒரு செய்தி எதுக்கு செய்யறாங்க அப்படிங்கிற போது அந்த பல்வேறு விஷயங்களை எல்லாம் அவங்க செய்யறாங்க. அதோடு மட்டும் இல்லை, அதனை பற்றிய ஆய்வுகளும் அங்கே நடக்கின்றது. அதனுடைய நோக்கம் என்னவாக இருக்கின்றது அப்படின்னு பார்த்தானா, தமிழர்களுடைய பல்வேறு பல்துறை அறிவு, அதிலே இந்த சுவடி பற்றிய அறிவு, அதுக்கு பயிற்சி கொடுப்பதாகத்தான் அதை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். பழங்கால எழுதுபொருள்கள் எப்படி இருந்தன அப்படிங்கிறதையும் இந்த பயிற்சியில காட்டுறாங்களாம். நம்ம அந்த இதெல்லாம் எழுதுறதுக்கு, சுவடிகள்லாம் எழுதுறதுக்கு பயன்படுத்தி இருப்பாங்கல்ல, அந்த பழங்கால எழுதுபொருட்களையும் காட்டுறாங்களாம். நீ பாத்தியா பழங்கால எழுதுபொருள்லாம்? பழங்கால எழுதுபொருளாமா? அந்த சுவடி எல்லாம் கொண்டு வந்து காமிச்சாங்கம்மா. சரி, வேற அந்த எழுதுபொருள்லாம் காமிக்கலையா?
இல்லைங்கம்மா, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில வாரத்துல 2 நாள் தாம்மா இருக்கும், ஆஃப் டே மட்டும் நடத்துவாங்க. அப்போ வந்து அந்த சுவடி எப்படி இருக்கும், அதுல எப்படி எழுதுவாங்க, என்ன இது, அது மாதிரி எல்லாம் சொன்னாங்கம்மா. உலக தமிழராட்சியில இருந்தும் ஒரு 2 பேர் வந்து எடுத்தாங்கம்மா. ஒரு மணிகண்டன் சார் எடுத்தாங்கம்மா. அதனால வந்து அது அவ்வளவா நிறைய விஷயங்கள் வந்து தெரியலம்மா. அவருக்கு அந்த சோடி மேல ஒரு இன்ட்ரெஸ்ட்ங்கனால அவர் இது பண்ணிருப்பாரு. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில சுவடி ஃபோக்கு இதெல்லாம் வந்து டிப்ளமோ நடத்துவாங்கம்மா. அதுக்கு வாரத்துல 2 நாள் அது மாதிரி கொஞ்சம் எடுத்துக்குவாங்க. இந்த பழங்கால எழுதுபொருள்களின் தன்மையோட இக்கால எழுதுபொருள்களின் வசதியோ ஒப்பிட்டு அங்க பார்ப்பாங்களாம். பழந்தமிழரின் எழுத்து முயற்சியினை போல இந்த அவங்க ரொம்ப கடினமான இப்போ எழுதணும்னா நம்ம அழகா கடகடன்னு டைப் அடிச்சு அதை பிரிண்ட் எடுத்து இது பண்ணிடுவோம். ஆனா அன்றைக்கு அவங்களுக்கு அப்படி கிடையாது. அவங்க எழுதணும்னா உட்காந்து ஒவ்வொரு எழுத்தா எழுதிட்டு இருக்கணும். அதுக்கு முந்தைய காலம் அதை விட மோசம், கல்வெட்டுல அவங்க பொறிச்சு வைக்கிறது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இப்படி பண்றதுனாலதான் ஏதோ ஒவ்வொரு பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இந்த சுவடிகளோட அக அமைப்பு புற அமைப்பு இது வந்து அதை பார்க்குற போது அதனுடைய வரலாற்றை நம்ம பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லை, அதை அழியாதபடி நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வருது. அதனால்தான் இந்த சுவடிகளை திரட்டும் முறை, அதுக்கப்புறம் சுவடிகளை முறைப்படுத்துகின்ற வழி, அதுக்கப்புறம் அந்த அச்சாகாத சுவடிகளை என்ன பண்ணலாம், மீண்டும் அச்சாகிறதுக்கு என்ன நடவடிக்கை, இதெல்லாம் தான் இந்த சுவடியியலின் நோக்கமாக இருக்கின்றது என்பதை சுட்டி இருக்கின்றார். சுவடி ஆய்வு முறை அந்த மூலப்பாட ஆய்வின் வழி பாட வேறுபாடுகளை அறியவும் உண்மையான பாடத்தை நிறுவவும் இந்த சுவடி ஆய்வு முறையானது பயன்படுகின்றது. அடுத்தது சுவடியை பதிப்பிக்கிறது. சுவடி பதிப்பு அப்படிங்கிறது முன்னோடிகளின் அனுபவ கருத்துக்களின் நன்மை தீமைகளை அறிந்து சிறந்த பதிப்பு முறையை மேற்கொள்ள அது வழிகாட்டுகிறது. யாப்புநெறி, கடின சந்தி முறை, நூலின் ஆய்வுரை, அதுக்கப்புறம் அடிக்குறிப்பு முறை, இதுக்கெல்லாம் பயிற்சி அளித்து பதிப்பு பணியிலே அனுபவம் பெற செய்கின்றது. இப்படியான கருத்துக்களை ஆய்வு செய்து சுவடி பதிப்புக்கான பல வகை முடிவுகளை காண்பதுதான் இந்த சுவடியியல் ஆய்வின் நோக்கமாகும். அடுத்தது இந்த சுவடிகளுடைய தோற்றம் வளர்ச்சி எப்படி என்பது அப்படிங்கிறது. சுவடிகளின் தோற்றம் அது பழைய கல்வி முறையில முதல்ல சுவடியை வச்சுதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த காலத்திலே தாள்களும் அச்சு நூல்களும் பயன்படுவது போல பழங்காலத்திலே இடைக்காலத்தும் எதுதான் பயன்பட்டிருக்கு, ஏடுகளும் சுவடிகளும் தான் பயன்பட்டிருக்கு. பள்ளிகள் திண்ணை பள்ளிக்கூடம் அல்லது தெருப்பள்ளிக்கூடம் என்ற பெயரால் நடைபெற்று வந்திருக்கின்றது. பெயருக்கு ஏற்ப அவை ஆசிரியர் வீட்டு திண்ணையிலே நடத்தியிருக்காங்க. கிராம பொது இடத்து திண்ணைகள், சத்திரம், சாவடி, ஊர் மன்றம், கோயில் இது எல்லாமே அந்த பள்ளிகள் நடக்கிற இடமாகவே இருந்திருக்கு. ஊரின் ஒரு புறத்துல அந்த மரத்து அடி நிழல்ல பள்ளிகளும் நடத்தியிருக்காங்க. சிந்தை மலர் சொற்று எழிவில் செழுங்கலைகள் பயில தம் பந்தமுற வந்தவரை பள்ளியில் இருத்தினார். ஓத அணைந்த பள்ளியினில் உடன் கொண்டு எய்த கடிதென்றார் என்று சிறு தொண்டர் புராணத்திலும் பள்ளியிற் பிள்ளையார் அப்படிங்கிறது, பிறகு கொன்றை வேந்தன், இதெல்லாம் இந்த செய்திகளை சொல்லுது என்ற அடிகளானது உணர்த்துகின்றன. இந்த பள்ளிகளுக்கு எல்லா வீட்டு குழந்தைகளும் போக மாட்டாங்க. நம்ம பிள்ளைய படிக்க வைக்கணும் அப்படிங்கிறவங்க விரும்பினவங்க மட்டும்தான், அதுவும் வசதி வாய்ப்பு இருந்தவங்க வீட்டு பிள்ளைங்க தான் இங்கே போயிருக்காங்க. பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க, அந்த நம்பர்ஸ் தெரியணும், அதுக்கப்புறம் எண்ணும் எழுத்தும் அந்த எழுத்துக்கள் தெரியணும், அதை படிக்கிறதுக்காகவே திண்ணப்பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்காங்க. அதோட அவங்க அதாவது கூட்டா கழிக்க தெரியுதா, கணக்கு போட தெரியுதா, அதுக்கப்புறம் ஏதாவது எழுதணும், தன்னோட கையெழுத்து போட தெரியுதா, ஏதாவது எழுத தெரியுதா, அதோட நிறுத்திக்கிட்டாங்க. அதுதான் அதோட பள்ளி படிப்பை அவங்க அந்த திண்ணப்பள்ளிக்கூடத்து கல்வியை முடிச்சுக்கிட்டாங்களாம். வாழ்க்கைக்கு தேவையான கணக்கும் மொழி அறிவும் மட்டுமே போதும் என்று கருதி இருக்கின்றார்கள். அதனால்தான் வள்ளுவரும் என்ன சொன்னாரு, வள்ளுவர்ல கொன்றைவேந்தர்ல தான் நம்ம இதை பார்ப்போம், எண்ணும் எழுத்தும் கண்ணன தப்பும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இவரு வள்ளுவரும் எண்ணன்ப ஏற எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணன்பவாலும் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. தனித்தனி ஆசிரியரை நாடி சென்று இலக்கண இலக்கியங்களை, இது சென்ற நூற்றாண்டு வரைக்கும் அப்படிதான், தனித்தனியா ஒரு ஆசிரியரை போய் பார்த்து இலக்கணங்களை கற்பது என்று வைத்திருந்தார்கள்.
இந்த நிலை இன்றைக்கு இல்லை. இந்த நிலையே தன்மகன் ஆசான் மகனே மண்மகன் பொருள் நனி கொடுப்போன் வழிபடுவோனே உரைகோளார்க்கு உரைப்பது நூலே அப்படின்னு இலக்கணம் வகுக்கிறதுக்கு எப்போ தோணுச்சு அப்படின்னு சொன்னா, இவர்கள் இந்த மாதிரியான படிப்பு நிலை இருந்தபோதுதான் இது சாத்தியமாக இருந்திருக்கு. இந்த மாதிரியான ஒரு இலக்கணத்தை வகுப்பதற்கும் வாய்ப்பாக இருந்திருக்கிறது. நன்னூல்ல இது 37வது நூற்பா. தன்மகன் ஆசான் மகனே மண்மகன் பொருள் நனி கொடுப்போன் வழிபடுவோனு உரைகோளார்க்கு உரைப்பது நூலே அப்படிங்கிற இலக்கணம் வகுக்கவும் இந்த எண்ணம் தான் துணை புரிந்திருக்கிறது. திண்ணை பள்ளிகளிலே தமிழ் நூல்களை படித்து இன்புறுவதற்கு அறிவை பெறுவதற்கு கருவிகளாக நிகண்டு நீதி நூல்கள் பிரபந்தங்கள் முதலியன எல்லாரும் கற்பிக்கப்பட்டிருக்கு. கணிதத்துக்கு அடிப்படையான எண்சுவடி அப்படிங்கிறதும் கற்பிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற இதை நம்ம பார்க்க முடியுது. திண்ணை பள்ளிக்கூட கல்வியின் யாருடைய சரித்திரத்துல இதை சொல்லியிருக்காருன்னா, மீனாட்சி சுந்தரம் பிள்ளை தன்னுடைய சரித்திரத்திலே அந்த திண்ணை பள்ளிக்கூடத்தினுடைய நிலையை அவர் சொல்லியிருக்காரு. அடுத்தது மேற்கல்வி அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி படிச்சாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இது தாமோதரனார் தன்னுடைய வரலாற்றை சொல்கின்ற போது சொல்றாரா, சென்னை பட்டினத்தில் இருந்த வெங்கடாச முதலியார் அதனை அதாவது எதனைன்னா தொல்காப்பிய பொருளதிகாரத்தை பாடம் கேட்கும் விருப்பம் உடையார் எனபோது பிறையூரில் திருவாரூர் வடுகநாத தேசிகர் ஒருவரே தொல்காப்பியம் அறிந்தவர் இருக்கின்றார் என்று கேள்வியுற்று தமது ஊரை விட்டு அதிக திரவிய செலவோடு அதிக பணம் செலவழிச்சு அவ்விடம் போய் 2 வருஷம் இருந்து பாடம் கேட்டு ஒரு தொல்காப்பியத்தை கேட்கறதுக்கு அவர் 2 வருஷம் இங்க இருந்து அங்க போய் திரவிய செலவோடு ரொம்ப பணம் செலவழிச்சு பாடம் கேட்டு வந்தமையாலும் வரதப்ப முதலியார் ஒருவரே பின்பு அதனை தந்தையார் கேட்டறிந்தார் என்பதானும் அது காரணமாக அவருக்கு தொல்காப்பியம் வரதப்ப முதலியார் என்று பெயர் வந்தமையானும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தாமோதரம் பிள்ளை எழுதியிருக்காரு. நிச்சயிக்கலாம் அப்படிங்கிறனால தனி ஆசிரியரை தேடி சென்று சிறந்த நூல்களை கற்றார்கள் என்ற தன்மையும் நாம் பார்க்க முடிகின்றது. இப்படி தேடி சென்ற போதும் தாம் விரும்பிய நூலை கற்க இயலாத நிலை ஏற்பட்டதையும் வரலாறுகள் உணர்த்துகின்றன. பாடம் கேட்க ஆசிரியர் ஒருவரை நாடி போது ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு புதையலுக்கு சமானம், இவ்வளவு பிரயாசப்பட்டு கற்றுக்கொண்டதை சுலபமாக உனக்கு சொல்லிவிடலாமா, நான் போய் வருகிறேன் என்று கூறி சென்ற செய்தியால் இந்த உண்மையை அறியலாம். இந்த கல்வி முறையிலே ஒவ்வொரு நூலையும் உருப்போட்டு ஒப்பித்து முடிக்க வேண்டும் என்ற நிலை வழக்காற்றிலே இருந்தது. ஒவ்வொரு நூலையும் அப்படியே முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் மனப்பாடம் செஞ்சு சொல்லணும். புகவு பெறுவான் வாரம் ஓதும் பரிசு, சூத்திரத்திலும் சூத்திரத்து உதாரணத்திலும் துரு சொல்லி 9 புகவினில் 2 கிரம வாரம் அடுத்து ஓதுவது, சாகையிலும் கற்பதிலும் கணத்திலும் துரு சொல்லி 9 புகவினில் 2 வாரம் அடுத்து ஓதுவது, 4 பாதத்திலும் துரு சொல்லி 9 புகவினில் அகத்தூகத்தில் 2 வாரம் எடுத்து ஓதுவது அப்படின்னு செப்பேட்டு தொடர்கள் முழுமையும் எப்படி ஊறி ஏத்துனாங்க அப்படிங்கிற அந்த கல்வி முறை. நம்ம இப்போ சிலபஸை ஃப்ரேம் பண்ணுறோம்ல, இத்தனை நாள்ல இருந்து இத்தனை நாள் வரைக்கும் இதை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 15 நாளைக்குள்ள இந்த யூனிட்டை முடிக்கணும் அப்படின்னா அதை மாதிரி இத்தனை நாளைக்குள்ள இதை மனப்பாடம் பண்ணி சொல்லணும் அப்படிங்கிற முறை இருந்திருக்கு என்ற செப்பேட்டு தொடர்கள் நூல் முழுமையையும் உருப்போட்டு முடித்தல் வேண்டும் என்ற கல்வி முறையை புலப்படுத்துகின்றது. இந்த முறை ரொம்ப கொடுமையாக இருந்ததோ என்னவோ, அதனால ஏடு கிளியாதா எழுத்தாணி ஒடியாதா வாத்தியார் சாகானா வயிற்றறிச்சல் தீராதா அப்படின்ட்டு சாதாரண மக்கள்கிட்ட அந்த மாதிரி ஒரு செய்தியானது இருந்திருக்கு. நம்ம நாட்டுப்புற பாடல்ல இருந்திருக்கு. என்ன சொன்னா, இந்த எங்கேயோ போய் உட்கார்ந்த திண்ணை பள்ளிக்கூடத்துல உட்கார்ந்த போது அந்த ஆள் படாத பாடு படுத்தும் போது என்ன, இந்த ஏடு கிழிஞ்சு போகாதா எழுத்தாணி ஒடியாதா வாத்தியார் சாகானா வயிற்றறிச்சல் தீராதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை கூட எவ்வளோ அழகா சொல்லியிருக்காங்கிறது தான் இங்க பார்த்து ரசிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்தது வாய்வழி பாடம். ஆசிரியர் தாம் ஏற்றிய அல்லது கற்றறிந்த நூலை வாய்மொழியாகவோ பாடம் சொல்லி வந்தார். பாடம் கேட்டவர் என்ன பண்ணாரு, அவர் தன்னுடைய மனத்திலே இருத்தி அந்த நூலினை வாய்மொழியாகவே பிறருக்கும் கற்றுக் கொடுத்து வந்திருக்காரு.
நக்கீரர் செய்த களவியல் உரையை தம் மகனார் கீரம் கொற்றனாருக்கு உரைத்தார். கீரம் கொற்றனார் தேனூர் கிழாருக்கு உரைத்தார் அப்படிங்கிற செய்தியானது காணப்படுகின்றது. இந்த 9 ஆசிரியர் இப்படி வழி வழியா ஒவ்வொருத்தரா வாய்மொழியாவே சொல்லிட்டு வந்துதான் அது வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். களவியல் உரை பின்னாளிலே 7ஆம் நூற்றாண்டிலே எழுதப்பட்டது அப்படிங்கிறது. அப்போ வழி வழியா அது சொல்லப்பட்டே வந்திருக்கு. ரொம்ப காலமா அது சொல்லப்பட்டு வந்துதான் அது 9 ஆசிரியர் வழிமுறையை எடுத்துக்காட்டும் இறையனார் களவியல் உரை வாய்மொழியாகவே நூல்கள் கற்பிக்க பெற்று வந்தன என்பதற்கு ஒரு சான்றாக அமைகின்றது. நீங்க நாட்டுப்புற பாடல்களை பார்த்தீங்கன்னா அது எழுதி வைக்கவே படலை. இப்போ சென்ற நூற்றாண்டுல இவங்கெல்லாம் தொடங்கி வச்சதுதான் கிவாஜாவும் மற்றவர்களும் அப்படியே தொடங்கி வச்சு அதை எழுத தொடங்கினாங்களே தவிர அதுக்கு முன்னாடி வானமாமலையோ அதனை பற்றி எல்லாரும் ஒரு எழுதணும்னு எல்லா பாட்டையும் சேர்த்து இது பண்ணாங்க. அது ஒரு இயக்கமாகவே தொடங்கியது. அப்படிதான் அந்த நாட்டுப்புற பாடல்களை இல்லைன்னா வழி வழியா அம்மா பாடுவாங்க, மக பாடுவாங்க, மக பாடுறதை பார்த்து குழந்தை பாடும் அப்படிங்கிற நிலையில தான் வழி வழியாகத்தான் அது வந்தது. அதே போல அந்த ஆடல் கலைகளும் அப்படித்தான், நாட்டுப்புற கலைகளும் அப்படித்தான் வழி வழியாக வந்தது. அதுக்குன்னு ஒரு சட்டத்திட்டம் அதெல்லாம் எழுதி வச்சு இதை இப்படிதான் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க செய்யவே இல்லை. இது உரை நூலின் துணை கொண்டு பாடம் நடத்தப்பட்ட தலைமுறைகளை சுட்டுவதாக நாம் பார்க்க முடிகின்றது. அடுத்தது இசைப்பாடல்கள், பக்தி பாடல்கள், தாலாட்டு பாடல்கள், விளையாட்டு பாடல்கள், தொழில் ஊக்க பாடல்கள், உணர்ச்சி பாடல்கள், ஒப்பாரி பாடல்கள், ஏற்ற பாடல்கள், நாடக பாடல்கள் போன்றவை எல்லாம் எழுதப்படுவதற்கு தெரியாத அந்த நாட்டுப்புற மக்களிடம் வாய்மொழி வழியாகவே வளர்ந்திருக்கின்றன, பரவி இருக்கின்றன என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இன்றும் கூட கிராம நாடக குழுக்களிலே இருக்கின்ற நாடகர்கள் எழுத்து வாசனை, அவங்க ஒரு பேப்பரை வச்சு மனப்பாடம் பண்ணி அப்படி படிக்கக்கூடிய வாசனை இல்லாதவர்களாகத்தான் இருப்பாங்க. வடமொழி ஸ்லோகங்களை சொல்லி ஆலயங்களிலே அர்ச்சனை செய்கின்ற பலரும் அந்த வடமொழியை படிச்சாங்களா அப்படின்னு சொன்னா வடமொழியை அவங்க படிக்காதவங்க தான் அப்படின்னு சொல்றாரு இவரு. நமக்கு தெரியாது. இவை யாவும் வாய்மொழி வழி வளர்ந்தவை அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. எழுத்து பயிற்சி, எழுதும் தாள் இல்லாத அந்த காலத்துல மணல்ல எழுதிதான் படிக்க வச்சிருக்காங்க. தொடக்க காலத்துல எழுதுவதற்கு தாள் இல்லை, அதனால மணலை பரப்பி அந்த மணல் மேல இப்பவும் அந்த குழந்தைங்களுக்கு முதல்ல பள்ளியில சேர்க்கணும் போது அந்த நெல்லை பரப்பி அது ஒரு தட்டுல பரப்பி நம்ம என்ன சொல்றோம் கை விரலால எழுத வைக்கிறாங்கல்ல, இது அதனுடைய எச்சம் தான். நெல்லுக்கு பதிலாக அரிசியையும் பயன்படுத்திருக்கிறாங்க. இதே முறையில் தான் என்ன பண்ணியிருக்காங்க, நாள்தோறும் மணலிலே எழுதி பயிற்றுவித்திருக்கின்றார்கள். இப்படி எழுத்துக்களை நன்றாக எழுத கற்ற பிறகு ஓலை எழுதுகின்ற பயிற்சியானது தொடங்கப்பெறுகிறது. பிற்காலத்திலே கரும்பகையிலே எழுதும் பயிற்சியும் ஏற்பட்டு இருக்கிறது. பிள்ளைகளுக்கு எழுத்து பழக்கம் உண்டாக உபாத்தியாயர் ஒரு ஓலையிலே எழுதி தருவார். பிள்ளைகள் அதே மாதிரி எழுதி பழகுவார்கள். அந்த மூல ஓலைக்கு சட்டம் என்று பெயர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மூலை இது யாருடையதுன்னா என் சரித்திரத்துல காணப்படுகின்ற செய்தி. இவ்வாறே தமிழ் எண்களையும், இது என் சரித்திரம் எழுதினவர் யாருமா, தமிழ் எண்களையும் எழுத்துக்களையும் பலமுறை எழுதிப்படுகிறார் என்பதற்கு சான்றாக பல சுவடிகள் நமக்கு கிடைக்கின்றன. சுவடிகள் எப்படி உருவாச்சு? இந்த எழுத பழகுகின்ற இளைஞர்களுக்கு ஓலை தயாரித்து தரும் பணி பெற்றோரை சார்ந்ததாக இருந்தது. இந்த பெற்றோர்கள் தான் இந்த சுவடிகளை தயாரித்து, இந்த ஓலையை தயாரித்து கொடுப்பாங்களாம். அந்த காலத்தில் ரொம்ப அவங்களுக்கு இந்த தோட்டம் வேலை இதெல்லாம் இருக்கும்ல, அந்த உணவுக்கான தேடல் அதிகமாக இருந்தனால இதில் ரொம்ப இந்த சுவடிகளை தயாரித்து இந்த ஓலையை பதப்படுத்தி கொடுக்குற அது முடியாமல் இருந்துதான். அதனால் வசதியற்ற அந்த பெற்றோர்கள் என்ன கொஞ்ச நாள்லேயே அந்த பள்ளி படிப்பை, இப்போ நம்ம காசு கொடுத்து நோட்டு வாங்கிடுறோம். அந்த காலத்தில் வீட்டில் பெற்றோர் தான் அதை பதப்படுத்தி அந்த ஓலையை கொடுக்கணுமா. அப்படி கொடுக்க முடியாத அந்த சாதாரணப்பட்ட மக்கள் அவர்களுக்கு நிறைய வேலை இருக்குங்கிறதுனால பிள்ளைங்களுக்கு அதை செஞ்சு கொடுக்க முடியாத காரணத்தினால அவங்க அப்படியே பள்ளி படிப்பை அப்படியே நிறுத்திடுவாங்களாம். சிறிய நூல் வடிவிலே சுவடிகள் உருவாது. பள்ளிகளிலே படிக்க வேண்டிய நூல்கள், படித்து முடித்த சில நீதி நூல்கள், அந்தாதி, சதகம், மாலை, சமயம் அல்லது இறை பற்றிய நூல்கள் முதலானவற்றை மட்டுமே எழுதி வந்திருக்காங்க.
பள்ளியிலே சில இதை கற்றுக் கொடுத்துருக்காங்க. குடும்பத்துக்கு வேண்டிய வைத்திய முறை, நாள் பார்த்தல், ஜாதகம் பார்த்தல், ஜோதிட நூல், அந்த ஆலய வழிபாடு, இந்த சுவடிகளும் எழுதி வைத்திருந்தார்களாம். பதங்களை பிரித்து பழகுவதற்கும் பல வகையான பதங்களை தெரிந்து கொள்வதற்கும் மனனம் செய்வதற்கும் ரொம்ப வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஒரு முறையை பின்பற்றணும். அது என்ன முறை? அந்தாதி முறை. இப்போ பாடல்கள்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அந்தாதி ஒரு பாடல் முடிகின்ற அந்த சொல்லானது அடுத்த பாடலே தொடரும். அப்போ மனனம் செய்வதற்கு அவர்களுக்கு வாய்ப்பாக இருக்கும், பாட்டு அடுத்தடுத்து சொல்றதுக்கும் வாய்ப்பாக இருக்கும். இந்த கல்வி கற்றதன் அடிப்படையே சுவடிகள் உருவாகி இருக்கின்றன என்பதை நாம் பார்க்கலாம். பல நூலகங்களிலும் நிறுவனங்களிலும் பாதுகாப்பாக்கப்பட்டு வருகின்ற சுவடிகளிலே 60 விழுக்காடு இத்தகைய சிறிய நூல்களாக இருக்கின்றன என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இலக்கண இலக்கிய சுவடிகள் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது, தொடக்க கல்வியை முடித்துவிட்டு அவர்கள் மேற்கல்வி போகின்ற போது வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க மட்டுமே இந்த தனி திறமையுடைய ஆசிரியர்களை நாடி சென்று அதற்கென்று தனி ஆசிரியர்களிடம் இலக்கண இலக்கியங்களை கற்றிருக்கின்றார்கள். தாங்கள் கற்ற சிறு நூல்களான சுவடிகளை மட்டும் எழுதி வைத்துக் கொண்டு அவர்கள் கற்றறிந்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. இது மீனாட்சி சுந்தரம் சரிதத்தில் காணப்படுகின்ற செய்தி. அடுத்தது சுவடி உருவான இந்த தொடக்க நிலை என்பது எப்படி இருந்திருக்கின்றது என்றால், ஒரு சிலர் இலக்கணங்களும் பேரு இலக்கியங்களுமாக பல நூல்களை கற்கும் நிலையிலே அவற்றை எழுதி வைத்துக் கொண்டு பாடம் கேட்டு வந்திருக்கின்றார்கள். ஆசிரியரிடமிருந்தோ பிறரிடமிருந்தோ அந்த நூல் வடிவங்களை பெற்று எழுதி கொண்டனர். அப்படி கிடைத்த சுவடிகள் தான் ஒரே மாதிரியாக இருந்திருக்கின்றதா என்றால் இல்லை. வாய்மொழியாகவோ பாடம் கேட்டோ அந்த சுவடிகளை எழுதுகின்ற போது ஒருத்தர் ஒன்று சொல்லியிருப்பாரு, இன்னொருத்தர் ஒன்று சொல்லியிருப்பாரு. அப்போ ரெண்டுக்கும் இப்போ அந்த பாட்டே நீங்க பாத்தீங்கன்னா நாட்டுப்புற பாடல்கள் ஒவ்வொரு இடத்துலையும் அதே பாட்டு தான், ஆனா பின்னால் வருகின்ற அந்த அடிகளானது சில மாறுபட்டு இருக்கும். என்னன்னா பாடம் கேட்கும்போது ஒன்று, அவங்க பாட்டு படிக்கும்போது ஒன்றா படிச்சிருப்பாங்க, அதை கேட்டவங்க அதில் கொஞ்சம் ஃபிட்டிங் போட்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் அதை கேட்டவங்க இன்னொரு ஃபிட்டிங்கை சேர்த்து போடுவாங்க. இப்படி அந்த பாட்டானது கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய மாற்றம் உருவாகி கொண்டே இருக்கும். அந்த வாய்மொழியாக பாடம் கேட்கின்ற போது அந்த கற்ற ஒருவர் இன்னொரு காலகட்டத்திலே அதை மனப்பாடம் செய்வதற்கின்ற அந்த நூலிலே எழுத்து வடிகின்ற பெறுகின்ற போது அதிலே கொஞ்சம் மாற்றங்களை செய்வது உண்டு. அப்படித்தான் வாய்மொழியாக வளர்ந்த நூல்கள் எழுத்து வடிவம் பெற்றிருக்கின்றன. எழுத்து வடிவம் யார் தர்றாங்களோ அவங்களுடைய கல்வி திறன் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம கல்வெட்டு எழுதுகின்ற போதே நம்ம சொல்லுவோம், யார் அதாவது அவங்க கல்வெட்டு அதாவது செய்தியை சொல்றவன் ஒருத்தனா இருப்பான், கல்வெட்டு எழுதுறவன் ஒருத்தனா இருப்பான். அவனுக்கு அதிக அறிவு இருக்காது. அப்பதான் அந்த எழுத்திலே பிழைகள் ஏற்படும். அப்போ அந்த எழுத்து தரும் வடிவம் தருகின்றவருடைய கல்வித்திறன், அவர்களுடைய கேள்வி அறிவு, அவர்களுடைய நினைவாற்றல், அதுக்கப்புறம் அவர்களுடைய கற்பனை திறன், இதுதான் சொல்லியிருப்பாங்க, இப்படித்தான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறது எழுத்து போக்கு, இதற்கு ஏற்பதான் அது வடிவத்தை பெறுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. பல சுவடிகள் கடித்து அது பலரிடம் கேட்கப்பட்டு திரும்ப மனப்பாடம் செய்த பாடல்கள் எழுத்து வடிவம் பெறுகின்றது போது பல மாற்றங்களையும் அது வடிவ மாற்றங்கள், பொருள் மாற்றங்கள், எல்லா மாற்றங்களையும் அது பெற்றிருக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்க முடியுதுங்கிறதையும் குறிப்பாக சொல்லியிருக்காரு. வாய்மொழி வழியாக குறிப்பிட்ட ஒரு சில நூல்களை கற்க முடிந்திருக்கின்றது. மேலும் பல நூல்களையும் உரைகளையும் கற்க வேண்டிய நிலையிலே ஏடுகளை எழுதி படித்தனர். 7000 கோடி எழுதாது தன்மனத்தை எழுதி படித்த வீரகன். இது என்னன்னா தமிழ் புலவர் வரிசை என்ற நூலிலே காணப்படுகின்ற செய்தி. அது பக்கம் 38 காணப்படுகிறது. இந்த செய்தியானது இந்த 7000 கோடி எழுதாது தன்மனத்தை எழுதி படித்த வீரகன் அப்படிங்கிறது யாருக்கு சொல்லுவோம், யாரை பத்தி சொல்லும் போது சொல்லுவோம்? நீங்க படிச்சிருப்பீங்க இலக்கிய வரலாறுல. அதாவது நம்ம எப்போதுமே இலக்கிய வரலாறு எல்லா இதுல உள்ள இலக்கிய வரலாறும் படிச்சிருப்போம்ல, அந்த மாதிரி இது இலக்கிய வரலாறுல காணப்படுற செய்தி தான். அந்தக கவி வீரராகவர்னு ஒருத்தரை படிச்சிருப்போம் பார்த்தீங்களா? அவருடைய கூற்றாகத்தான் இதை பார்க்க முடியும். அடுத்தது சுவடிகளோட வளர்ச்சி, படியெடுக்கின்ற வழங்க முறை. இதை அடுத்த
வகுப்பிலே பார்க்கலாம். சுவடிகளின் வளர்ச்சியும் அது படியெடுக்கப்பட்டு வளர்ந்த நிலையும் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்.